கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். 119 சங்கீதம் 44, 45 ஆகிய வசனங்கள். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தீர்மானம் 2வது, கட்டளையை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா வேதத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வேதத்தை காத்துக்கொள்ளும் போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. வேதத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா வீட்டுல செல்ஃப்ல அப்படியே வைக்கிறது கிடையாது. சில குடும்பத்துல பேக்லயே அப்படியே பத்திரமா வச்சிருப்பாங்க. அப்படியும் கிடையாது. பல வருஷமா பைபிள் வாசிக்காம புதுசா பீரோக்குள்ள வச்சிருப்பாங்க. அப்படி கிடையாது. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். வேத வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கோ அதே போல நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். வேத வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள வரணும். இன்னைக்கு இந்த கடைசி காலம் நிறைய இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, செல்போனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல மணி நேரம் அதில் உட்கார்ந்துருந்தாங்க. சிந்தனை ஃபுல்லா இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, வேற வேற வெப்சைட்டு, இதுலேயே நேரம் ஃபுல்லா போயிருது. ஒரு நாளைக்கு எத்தனை வசனம் நம்ம மனப்பாடமா படிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம வேதத்தை தியானிக்கிறோம், எந்த அளவுக்கு வேதத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் இன்னைக்குள்ள செய்தியினுடைய அர்த்தம் நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது தீர்மானம், 2வது நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கை தீர்மானம் எடுக்க வேண்டிய பகுதிகள் உண்டு. நம்பிக்கை இந்த உலகத்து மேல இல்லாமல் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து கட்டளை கை கொண்டு கற்பனை கை கொண்டு நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்குமானால் விசாலத்திலே வைப்பேன். அந்த விசாலத்திலே வைப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கை எப்பொழுது விசாலத்திலே வைக்கப்படும்? நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு கம்பெனில நம்ம வேலை செய்யறோம், 8 மணி நேரம் வேலை செய்ய சொல்றாங்க அப்படின்னா 8 மணி நேரமும் வேலை செஞ்சு முடிச்சு அந்த மாசம் ஃபுல்லா முடிஞ்சு அவங்க சொன்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணி அடுத்த மாசம் சேலரி. இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு குடும்பம் விசாலத்திலே நடக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்த தீர்மானம், நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கு? தானியேலுடைய வாழ்க்கையில தீர்மானம் இருந்துச்சு. அந்த தீர்மானத்துல உறுதியா இருந்தாரு. விசேஷ ஆவி அவருக்குள்ள இருந்துச்சு. இந்த கடைசி காலத்திலே நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நம்ம எடுத்த தீர்மானம் ஃபுல்லா இந்த வருஷம் என்னென்ன காரியத்துக்காக தீர்மானம் எடுத்தோமோ அந்த தீர்மானத்திலே நாம் உறுதியா இருந்தால் கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. நான் எப்பொழுதும் என்றைக்கும், எப்பொழுதும் அப்படின்னா 24 மணி நேரத்துல எப்பொழுதும், என்றைக்கும் அப்படின்னா 31 நாள்ல என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். அப்ப வேதத்தை காத்துக்கொள்கிற பிள்ளைகள் தான் இந்த கடைசி காலத்துல ஆசீர்வதிக்கப்படும். நிறைய குடும்பத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டியன் தான், நான் சர்ச்சுக்கு போகிற பிள்ளை தான் அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு தடவை முழு பைபிளை வாசிச்சிட்டிங்களா? சில குடும்பத்தில் வாசிச்சிட்டேன்பாங்க, சில குடும்பத்தில் இன்னும் வாசிக்கல அப்படிம்பாங்க, சில குடும்பத்தில் நான் 4-5 தடவை வாசித்துட்டேன் அப்படிம்பாங்க. அந்த வசனத்தை நம்ம வாசித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நான் ஒரு முழு பைபிள் வாசித்து கண்டுபிடிச்சதில்லை. எந்த அளவுக்கு வசனத்தை நம்ம தியானிக்கிறோமோ, வாசிக்கிறோமோ,
அது நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். தீமையை வெறுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழும்போது அங்க ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கை கொள்ளும் போது ஆசீர்வாதம் இருக்கு. வேதத்தை நேசிக்கும் போது நம்ம குடும்பம் மிகுந்த மன மகிழ்ச்சியா இருக்கும். 119 சங்கீதம் 53 வசனத்திலே, உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்க நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதத்தை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப வேதத்தை விட்டு விலகினாலே ஒரு மனுஷன் துன்மார்க்கனா மாறிடுது. எந்த அளவுக்கு வேதத்தை நம்ம காத்து கொண்டு நடக்கிறோமோ அந்த குடும்பம் தான் நீதிமான், அந்த குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா சில காரியங்கள் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா நிறைய குடும்பத்துல காலவெளியில் இணைந்திருப்பீங்க. உங்க வீட்டில் பைபிள் இருக்கா? அந்த பைபிள் நீங்க எந்த அளவுக்கு காத்து கொள்றீங்க? அதுக்கு தான் இன்னொரு வசனம் சொன்னேன், 53 வசனம், உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். வேதத்தை விட்டு விலகியாச்சுனால துன்மார்க்கனா மாறிதான் அவனோட வாழ்க்கையில கர்த்தரின் சாபம் வந்துடுது. வசனத்தை கை கொள்ளல அப்படின்னாலே அவனோட வாழ்க்கை ஒரு இருளா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா சாபத்துக்குள்ள போயிருந்தாங்க. நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னா வேத வசனம் தான் வெளிச்சம். அந்த வெளிச்சம் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது ரொம்ப கம்மியாயிட்டே வருது. ஆனா செல்போன் பார்க்குற டைம் கூடிக்கிட்டே வருது. இந்த கடைசி காலம் அப்படிதான் இருக்கு. நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் அவர் நமக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரு, அந்த எல்லா கட்டளைகளை எல்லாம் ஆராய்கிறபடியால் ஆராய்ந்து பார்க்கிறோம். எப்படி ஆராய்ந்து பார்க்கிறோம்? ஒவ்வொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில இன்னும் எப்படி கை கொள்ளணும். காலவெளியில கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, விசாலத்திலே வைப்பேன், அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும். விசாலத்திலே நடப்பேன், விசாலத்திலே நடப்பேன், அந்த நம்பிக்கை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசாலத்துல வைப்பேன்னு சொல்லி இருக்கு. நம்ம வாழ்க்கை விசாலத்துல இருக்கணும் அப்படின்னா, வாசல் விரிவா திறக்கப்படணும் அப்படின்னா, வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது, வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது, வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கை விசாலமா தான் இருக்கும். வாசல் விரிவா திறக்கப்படும். 2015 அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய கிருபையினால் இந்த நிமிஷம் வரை தேவன் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அநேக சாட்சிகள் வாழ்க்கையில் உண்டு. சில காரியங்கள் அப்பப்போ சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதத்தை நேசிக்க ஆரம்பித்தேன், வேதத்தை ஆராய ஆரம்பித்தேன். வேதத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கா அப்படின்னு சொல்லி அனுதினமும் தேடி பார்க்க ஆரம்பித்தேன். எங்கெல்லாம் குறை இருக்கோ அந்த குறைகளெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து முழுசா தேவனுக்கு அர்ப்பணிச்சேன். விசாலத்திலே நடப்பேன், அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? உமது வேதத்தை காத்துக்கொள்வேன், உமது வேதத்தை காத்துக்கொள்வேன், எப்பொழுதும் என்றைக்கும், எப்பொழுதும் என்றைக்கும் வேதத்தை காத்துக்கொள்வேன். என் இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை இருக்குமானால் என்னோட வாழ்க்கை செழிப்பா இருக்கும், குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், சகலவிதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த காலவேளையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்மை நாம் ஜஸ்ட் ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா காலவேளையில் வெளியில புறப்படுவீங்க. வேதத்தை எந்த அளவுக்கு நம்ம காத்துக்கொள்றோம், அது ஒரு கேள்வி. 2வது, கட்டளைகளை ஆராய்கிறபடியால் அவர் நமக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ அந்த எல்லா கட்டளையெல்லாம் ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன், அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக நன்றிப்பா. இந்த நாளையும் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுங்கப்பா. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, எல்லா தேசத்துல ஜனங்களையும்
உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளை காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைபடற்றாச்சு. உங்க பிள்ளைகளுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க நாமத்தை உயர்த்திக்கிறோம்ப்பா. எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய துக்கம், எங்களுடைய தலைமுறை சாபம், எந்தெந்த குடும்பத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கலங்களோ எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உண்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையில் சுமந்தீங்களே உண்மை அழைக்கிறோம்ப்பா. உண்மை அழைக்கிறோம்ப்பா. உண்மை அழைக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொடணும்ப்பா. எங்களுக்காக பிதானோட வலது பரிசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்களே உண்மை நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. இந்த நாளில் இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. பலனிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீங்களா? கையின் கீழில் ஆசீர்வதிப்பீங்களா? அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிப்பீங்களா? அவனுடைய வம்சத்தை ஆசீர்வதிப்பீங்களா? அவனுடைய தலைமுறை ஆசீர்வதிப்பீங்களா? சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் ஆசீர்வதிப்பீங்களா? யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களுடைய சிரசு மேல் ஆசீர்வாதத்தை வைங்க ராஜா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டும். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலமான ஆசீர்வாதங்களினாலும் உங்கள் பிள்ளைகளை திருப்தியா நிரப்புங்கப்பா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவார் என்று எந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ உண்மையா வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. பரிசுத்தமா வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. நீதியை பின்பற்றக்கத்தை கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தோம் நற்கிரியை செய்ய, நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய கத்த கிருபை தாங்க. இடைவிடாமல் ஜெபிக்கூடிய கிருபை தாங்க. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்க. எல்லாவற்றைக்காக அப்பா ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்க ராஜா. எப்பொழுதும் சந்தோஷமாக கிருபை தாங்கப்பா. தீமை வெறுத்து நன்மை பின்பற்ற கிருபை தாங்கப்பா. பரிசுத்தம் அவளை கிருபை தாங்கப்பா. எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்படணும்ப்பா. பிதாவின் சித்தம் அப்பா நிறைவேற்ற எங்களை தாழ்த்திடும் ராஜா. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. சத்தியத்தை பேச கிருபை தாங்கப்பா. இணைந்துகிற குடும்பம் விசேஷமா அந்த நாளில் கத்த தொடணும்ப்பா. உங்க பிள்ளைகளை நீங்க தொடுங்கப்பா. உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா. எங்க சிந்தனை கிறிஸ்துவோடு இணைபட்டு ராஜா. எங்க இதயத்துக்குள்ள கத்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியங்கள் வேண்டாம்ப்பா. எல்லா தேவையில்லா எல்லா நினைவுகள், எல்லா அக்கிரமங்கள், என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. நீக்கி போட்டுருங்க. நீக்கி போட்டுருங்க. கிருபையின் வரலாறு நிரப்புங்க. ஞான வரலாறு நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரலாறு நிரப்புங்க ராஜா. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்கிறாங்களோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. விசேஷமாக எங்களை தாழ்த்திரோம்ப்பா. அந்த நாளிலும் இணைந்துக்கிற குடும்பங்கள் அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கத்த சந்திங்கப்பா. சில குடும்பத்திலே கால வேளையில் நிறைய தேவைகள் உண்டு. இந்த மாசத்துடைய தேவைகள் உண்டு. அது எல்லாவற்றையும் கத்த சந்திக்கணும்ப்பா. கடனில் கஷ்டப்படுகிற குடும்பங்கள் உண்டு. வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பங்கள் உண்டு. அந்த குடும்பத்துடைய தேவைகள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே கர்த்தர் சந்திங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திங்கப்பா. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ பரிசுத்தாவிலாம் நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. உங்களுடைய நல்லாவே தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த தொடுங்கப்பா. மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிற ராஜா. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவையமா மாறட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறட்டும். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று குமாரனுடைய ஆவினால் நிரப்புங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த தொடுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கத்த தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. பரிபூர்ணமா ஆசீர்வதிங்கப்பா. சம்பூர்ணமா ஆசீர்வதிங்கப்பா. திருப்தியா அப்பா நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. பண்டசாலை அப்பா விசேஷமாக எல்லா குடும்பத்துக்கும் வாசல் திறக்கப்படும் ராஜா. எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அதிகாலையில் இணைந்திருக்காங்க அப்பா. அந்த குடும்பத்துடைய பண்டசாலை எல்லாம் நிரம்பி வெளியனுப்பா. கத்தர் ஆசீர்வதிங்கப்பா. பிரயோஜனமான ஊழியக்காரப்பா. தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டிய ஜீவபஸ்ல எழுதப்படணுப்பா. தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம், என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ முன்னும் பின்னுமாக தேவ தூதரை நிப்பாட்டுங்கப்பா. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்கப்பா. எல்லா தடைகளும் விளக்குங்கப்பா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எத்தனையோ குடும்பத்துல அப்பா காலை வேளையில விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க. வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வேலை பார்க்காங்க. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீசர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. ஐடி ஃபீல்டுல எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க.
சில குடும்பத்திலே காலை வேளையிலே அப்பா பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்காங்கப்பா. எல்லாரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா தமிழ்நாட்டில உள்ள சிஎம் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா தேச ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறப்பா. இந்த நாளையும் இணைந்துகிற குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைக்குள்ள வேல் அடங்கி ராஜா. விசேஷமா ஒவ்வொரு குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃப்ளைட்ல போறாங்க. எல்லாருக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. உங்க கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேல் அடங்க. எந்தெந்த நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்களோ அந்த எல்லா குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைக்குள்ள வேல் அடைக்கப்படும் ராஜா. சகல குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. விசேஷம் இந்த நாளிலும் ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில படுத்த படுக்கையில எந்த இடத்துல சிகிச்சை எடுத்து கொடுக்காங்களோ அந்த குடும்பத்தை தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. விசேஷமாக கர்த்தர் இந்த வருஷத்திலே பிள்ளைகளை திருப்தியாக நிரப்பி பண்டசாலை அப்பா விசேஷமாக நிரப்பி ஆசிரியங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாக ஆசிரியங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் பெறுங்க. மாசமா இருக்காங்க கர்த்தர் ஆசிரியங்கப்பா. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூட இருங்கப்பா. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல ரட்சிக்கப்பட்ட குடும்பமா சொல்லி அப்பா ஜெபம் பண்ணி கொடுங்கப்பா. அந்த குடும்பத்தை வாசல் திறந்து கொடுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள், விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளி சுனிம், ஏவல் எந்த குடும்பத்துல கட்டப்பட்டிருக்காங்களோ, சிகரெட் பழக்கம், போயில, கஞ்சா பழக்கம், விபச்சார அடிமை, எந்த பாவ அடிமை இருக்காங்களோ அந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். அந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். எந்தெந்த ஆவிகள் எந்த குடும்பத்துக்கு விரோதமா போராடி கொண்டிருக்கோ அந்த தந்திரமான ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்துல சுட்டு எறியப்படும் ராஜா. எந்த வீட்டுக்கு விரோதமா வானமண்டல பொல்லாத ஆவிகள் அப்பா செயல்பட்டு கொண்டு அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படும் ராஜா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டுப்பா. உங்களுடைய பாதங்களை தாழ்த்து முடியலப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறாங்களோ, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்களோ, வெளிநாட்டு போறதுக்காக ஜெபிக்கிறாங்களோ, உயர் பதவிக்காக ஜெபிக்கிறாங்களோ, வீடு கட்டணும், சொந்த இடம் வாங்கணும்னு சொல்லி, வாகனம் வாங்கணும்னு சொல்லி யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பேரு பேராக ஆசீர்வதிங்க. மிஷினரி உங்களுடைய கரத்தில் அப்படின்னுப்பா. பரிசுத்தவான்களை உங்களுடைய கரத்தில் அப்படின்னும். நீதிமான்களை உங்களுடைய கரத்தில் அப்படின்னுப்பா. இந்த தேசத்திலே அப்பா எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணி கொடுக்காப்பா. எல்லாரையுமே உங்களுடைய ஜூனில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அப்படின்னும். விசேஷமாக கர்த்தர் வேலை அடைங்க. உங்க பிள்ளைகள் விசேஷமான பாதுகாப்பு தாங்க. முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டி எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரை நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கும் ராஜா. வெளிநாட்டுல இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல எல்லா விதமான வாசல் திறந்து கொடுங்க. முன்னும் பின்னுமாக அப்போ அந்த இடத்துல சகல விதமான பாதுகாப்பு வேணும். கர்த்தருடைய கரத்தில் அப்படின்னோம். கர்த்தர் பொருட்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் முறுக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.